கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தரித்திரருக்கு கொடுக்கும் பொழுது, ஏழை எளிய ஜனங்களுக்கு நாம் உதவி செய்யும் போது நம்முடைய குடும்பங்களிலே எந்த குறையும் வராது. ஆனால் ஏழைகளுக்கு நம்முடைய கண்களை விளக்கும் போது நம்முடைய குடும்பத்திலே அநேக ஆசீர்வாதங்கள் தடை வரும். கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொண்டு ஏழை எளிய ஜனங்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். நம்முடைய கண்களை அவர்களுக்கு நாம் விளக்கக்கூடாது. ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யும் போது அது கர்த்தருக்கே நாம் செய்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்கிறோமா? அப்படி உதவி செய்தோம் என்றால் நம்முடைய குடும்பத்திலே ஒரு நன்மை குறைபடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யாமல் அவர்களை அற்பமாக எண்ணுவார்கள், அவர்களை அசட்டை பண்ணுவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் அந்த தவறை செய்யாதபடிக்கு நம் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்பொழுது நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கும் அநேக சாபங்கள் வரும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய திராணி இருந்தும் நம் ஏழைகளுக்கு செய்யாமல் விலகி போவோம் என்றால் நம்முடைய குடும்பத்திலே சாபங்கள் வரும் என்று வசனம் சொல்கிறது. ஆசீர்வாதங்கள் இருக்காது. நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால், நம்முடைய குடும்பத்திலே ஒரு குறையும் வராதபடிக்கு நாம் இருக்க வேண்டுமென்றால், நாம் தரித்திரருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏழைகளுக்கு நாம் கொடுக்கிற ஜனங்களே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது, ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஏழையின் கூக்குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும். ஒருவேளை ஏழைக்கு உதவி செய்யாமல் அவர்கள் கூப்பிடும்போது நாம் கேட்காத மாதிரி செல்லும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபிக்கும்போது தேவன் கேட்க மாட்டார். ஏழையின் கூக்குரலுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அவர்களை ஒருபோதும் அசட்டை பண்ணக்கூடாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஏழை எளிய ஜனங்களை அசட்டை பண்ணுகிறார்கள், அவர்களை அற்பமாக எண்ணுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் அந்த தவறை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் தரித்திரருக்கு உதவி செய்யும் போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஏழைக்கு இறங்கும் போது நாம் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறோம். நாம் கொடுத்ததை கர்த்தர் நமக்கு ஒரு நாள் திரும்ப கொடுப்பார். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஏழைக்கு உதவி செய்தால் நாம் ஒருபோதும் கெட்டு போக மாட்டோம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நாம் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஏழைக்கு இறங்குவோம், தரித்திரருக்கு உதவி செய்வோம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை தொழில்களை ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் திக்கிட்டவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. யாரெல்லாம் சோர்ந்து பலவீனத்தோடு இருக்கிறார்களோ என் தேவன் பலப்படுத்துங்க, சுகமாக்குங்க, விடுதலையாக்குங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகளை நீக்கி போடுவீராக. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்க. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருந்து புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்ரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீமைகளுக்கும் மரண பயங்களுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இப்படியே ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படி கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா துதிகன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.
கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.